ஹாய் காய்ஸ். 80s தோன்றின ஒரு ஐடியா 90s ஒரு டெக்னாலஜியாக உருவானுச்சு. 2000 அந்த டெக்னாலஜி ஓப்பன் சோர்ஸ் செய்யப்பட்டது. 2010 ஹெல்த் கேர், ஏரோஸ்பேஸ், ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பல அட்வான்ஸ்மெண்ட்டை கொடுத்துச்சு. 2020 ஈஸி அண்ட் அஃபோர்டபுளாக கிடைக்கிற ஒரு டிவைஸாக மாறி இருக்கு 3D பிரிண்டர். ஈவன் 3D பிரிண்டரை வச்சு வீடு கட்ட கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி ஒரு நார்மல் பிரிண்டர் அத்தியாவசியமோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு டிவைஸாகவும் இருக்கும். எப்படி ஒரு ஐடியா இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு உயிர் கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த 3D பிரிண்டர் பல பேரோட கனவுகளுக்கு உருவம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண 3D பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பிரிண்டரை அரௌண்ட் 31,000 இந்தியன் ருபீஸ்க்கு வாங்கினேன். எங்கே, எப்படி வாங்கினேன், எப்படி செட் பண்ணேன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் வாங்கின பிரிண்டர் மாடல் Ender 3 S1 Pro, கம்பெனி நேம் Creality. இப்போ நம்ம அன்பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக LED லைட், பிளாஸ்டிக் ஃப்ரேமில் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பூல் ஹோல்டர் ஆர் ஃபிலமெண்ட் ஹோல்டர், பியரிங்ஸோடு இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக ரோல் ஆகுது. இது ஸ்பூல் ஹோல்டரோட ஆர்ம், ஃபிலமெண்ட் டிடெக்டர் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. இன்கேஸ் பிரிண்டிங் அப்போ ஃபிலமெண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பாஸ் ஆகிடும். ஸ்பூல் ஹோல்டரையும் ஆர்மையும் கனெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 4.3 inch டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரூடர் ஹாட் எண்ட். இது வெயிட் அரௌண்ட் 300 grams இருக்கும். இதுதான் பிராஸ் நாசில். 300 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் ஆகும். ஃபிலமெண்ட்டை மெல்ட் பண்ணி லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணும். பாட்டமில் கூலிங் ஃபேன் அட்டாச்மெண்ட் இருக்குது, பிரிண்டிங் பார்ட்ஸை கூல் பண்ணுறதுக்கு. ஸோ டாப்பில் தான் ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். ரிலீஸ் ஆகாமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணணும். இதுதான் CR டச், ஆட்டோ பெட் லெவலிங்க்கு யூஸ் ஆகும். ரெகுலர் பவர் கேபிள். அப்புறம் செட் ஆஃப் அடிஷ்னல் டூல்ஸ், ஆலன் wrench, ஸ்க்ரூஸ் அண்ட் ஸ்க்ரூ டிரைவர், மெட்டல் ஸ்க்ராப்பர், நாசில் கிளீனர், மெமரி கார்டு அண்ட் கார்ட் ரீடர், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிராஸ் நாசில். சாம்பிள் PLA ஃபிலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேண்ட்ரி எடுத்துக்கிறேன். கேண்ட்ரி டூயல் Z ஆக்சிஸ் மோட்டார் அப்புறம் ஒரு X ஆக்சிஸ் மோட்டார் அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ளது Z ஆக்சிஸ் மோட்டார். டாப் டு பாட்டமில் மூவ் ஆகும். ரெண்டு மோட்டரும் டாப்பில் ஒரு பெல்ட் மூலியமாக கனெக்டடாக இருக்கும். இதுதான் X ஆக்சிஸ் மோட்டார், லெஃப்ட் டு ரைட்டில் மூவ் ஆகும். ஃபைனலி பிரிண்டர் பேஸை எடுத்துக்கிறேன். இதுதான் பிரிண்ட் பிளேட், ஒரு தின் ஸ்டீல் ஷீட் வித் PI கோட்டட் அண்ட் டெக்ஸ்சர் ஃபினிஷ். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையுமே பிரிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது மேக்னெட்டிக் பிரிண்ட் பெட், 110 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் ஆகும். பிரிண்ட் பெட் Y ஆக்சிஸ் மோட்டரோட அட்டாச் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் ஆகும். இதுதான் Y ஆக்சிஸ் மோட்டர். இன்ஸ்டலேஷன் கைடோட அடிஷ்னலாக பெட் லெவலிங் கைட் அப்புறம் ஃபிலமெண்ட் மெட்டீரியல் கைடும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பெட் லெவலிங் அதாவது பிரிண்ட் பெட் ஏத்தம் இறக்கம் இல்லாமல் சமமாக செட் பண்ணுறது. ஃபிலமெண்ட் மெட்டீரியல் கைடில் என்னென்ன ஃபிலமெண்ட் டைப் சப்போர்ட்டட், அதுக்கு ஏற்ற நாசில் டெம்பரேச்சர் அண்ட் ஹாட் பெட் டெம்பரேச்சரும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தென் வாரண்டி கார்டு 1 year லிமிட்டட் வாரண்டியோட வருது. ஃபர்ஸ்ட் பிரிண்டர் பேஸில் கேண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் 2 ஸ்க்ரூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மட்டும் ஸ்க்ரூ பண்ணிடுறேன். டைட்டாக ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி X ஆக்சிஸ் பாரை லோவராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேண்ட்ரியோட 2 சைட்ஸும் எக்ஸ்பெக்டட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒரு சைட் ஸ்க்ரூ பண்ணதும் நெக்ஸ்ட் சைடில் ஸ்க்ரூ பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூடரை X ஆக்சிஸ் பாரில் பிளேஸ் பண்ண ப்ரொவிஷன் இருக்கும். பிளேஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூஸை ஸ்க்ரூ பண்ணிடுறேன். மேக் ஷுர் எக்ஸ்ட்ரூடர் ஷேக் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்.
டச் ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ண 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனை ஹோல்டரில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். தென் ஹோல்டரை பிரிண்டரோட ஸ்க்ரூ பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணுற இடத்துல டச் ஸ்க்ரீனுக்கு ஒயர் ப்ரொவிஷன் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். தென் ஸ்க்ரீனை ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபிலமெண்ட் ஸ்பூல் ஆமை கேண்ட்ரி டாப் பாரில் ப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்லைட் ப்ரெஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸ்பூல் ஹோல்டரை கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒயர் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்லைட் கேலிப்ரேஷன் மட்டும்தான். ஒயர் கனெக்ஷன் ரொம்பவே சிம்பிள். பிரிண்டரோட ரைட் சைடில் 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் Z ஆக்சிஸ் மோட்டருக்கு, செகண்ட் ஒன் LED லைட்டுக்கு, தேர்ட் ஒன் ஃபிலமெண்ட் டிடெக்டருக்கு. ஸோ அதே சைட் டாப்பில் ஃபிலமெண்ட் டிடெக்டரை கனெக்ட் பண்ணிடுறேன். பிரிண்டரோட லெஃப்ட் சைடில் உள்ள இன்னொரு Z ஆக்சிஸ் மோட்டருக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், அதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூடருக்கு கனெக்ட் பண்ணுற ஒயரை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒயரை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ண ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாம்பை அட்டாச் பண்ணிடுறேன். தென் அந்த ஒயரில் எந்த டைரக்ஷனில் கிளாம்போட அட்டாச் பண்ணணும்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை கரெக்டாக அட்டாச் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிற லாஸ்ட் 2 கனெக்ஷன் X ஆக்சிஸ் மோட்டர் மட்டும்தான். 2 ப்ரொவிஷன் இருக்கும், ஒன்று மோட்டருக்கு, இன்னொன்று மோட்டரில் இருக்க ஸ்டாப் ஸ்விட்சுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூடர் ஹாட் எண்டில் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒயரை ஸ்டெடியாக கிளிப் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூடரை லெஃப்ட் டு ரைட் சைட் மூவ் பண்ணி ஒயர் லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாப் டு பாட்டமும் மூவ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். எல்லா கனெக்ஷனும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பெண்டிங். பிரிண்டர் XYZ ஆக்சிஸில் ஸ்மூத்தாக மூவ் ஆகுறதுக்கு ரோலர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலர்ஸ் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்துச்சுன்னா ரோலர் ட்ராக்ல மூவ் ஆகும்போது சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். லூஸாக இருந்தால் பிரிண்ட் பெட் ஆர் எக்ஸ்ட்ரூடர் வாபிள் ஆகும், ஸோ பிரிண்ட் ப்ராப்பராக இருக்காது. Y ஆக்சிஸ் ரோலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ரோலர்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள ரோலர்ஸ் ஸ்டேஷ்னரி, ரைட் சைடில் இருக்கிற ரோலர் தான் அட்ஜஸ்டபிள். ரோலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பெட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ரோலரை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடிஞ்சால் நோ ப்ராப்ளம், பட் பண்ண முடியலைன்னா கொஞ்சம் நட்டை லூசன் பண்ணணும். ரொட்டேட் ஆகலை, ஸோ கொஞ்சம் நட்டை லூசன் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட் ஆகுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி ரோலர் ரோல் ஆகுதான்னு செக் பண்ணிடணும். அதே மாதிரி செகண்ட் ரோலரும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ரோலரும் ஃப்ரீயாக ரோல் ஆகுது, பிரிண்ட் பெட்டும் வாபிள் ஆகலை. நெக்ஸ்ட் X ஆக்சிஸ் ரோலரை செக் பண்ணிக்கிறேன். 3 ரோலர் இருக்கும். டாப்பில் இருக்கிற 2 ரோலரும் ஸ்டேஷ்னரி, பாட்டமில் இருக்கிற ரோலர் தான் அட்ஜஸ்டபிள். எக்ஸ்ட்ரூடரை டைட்டாக ஹோல்ட் பண்ணி ரோலரை ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ரொட்டேட் ஆகலை. கொஞ்சம் நட்டை லூசன் பண்ணிடுறேன். ரொம்ப லூசன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரூடர் வாபிள் ஆகுது. அகெயின் கொஞ்சம் நட்டை டைட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஃபைனலி Z ஆக்சிஸ் ரோலரையும் செக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 3 ரோலர் இருக்கும். அவுட் சைடில் இருக்கிற ரோலர் ஸ்டேஷ்னரி, இன்சைடில் இருக்கிற ரோலர் தான்
அதர் சைடையும் செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லைட்டாக லூசன் பண்ணதும் Z ஆக்சிஸில் உள்ள ரோலர் எல்லாமே ஃப்ரீயாக ரோல் ஆகுது. நெக்ஸ்ட் X அண்ட் Y ஆக்சிஸில் உள்ள பெல்ட்டோட டென்ஷனை செக் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. பெல்ட்டோட டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பெட் அண்ட் எக்ஸ்ட்ரோடரை மூவ் பண்ணி ஸ்மூத்தாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். பவர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினோட இன்புட் வோல்டேஜை செக் பண்ணிக்கிறேன். நான் சிங்கப்பூரில் இருக்கேன், ஸோ 230 வோல்டேஜில் செட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் பவர் கேபிளை இன்சர்ட் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்டரை எங்கே வாங்கினேன்னு சொல்லிடுறேன். நான் இந்த பிரிண்டரை ரியாலிட்டி சிங்கப்பூர் ஆன்லைன் சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எண்டர் சீரீஸில் நிறைய மாடல் இருந்தாலும் எண்டர் 3 S1 அண்ட் S1 ப்ரோக்கு மேக்ஸிமம் ரிவ்யூஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணதும் எண்டர் 3 S1 தான். ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் ஆசிலேஷன், எண்டர் 3 S1 இல்லை S1 ப்ரோவானு. எண்டர் 3 S1 $360 சிங்கப்பூர் டாலர்ஸ், எண்டர் 3 S1 ப்ரோ $460 சிங்கப்பூர் டாலர்ஸ். ஃபைனலாக S1 ப்ரோவில் உள்ள ஆடானை கன்சிடர் பண்ணி எண்டர் 3 S1 ப்ரோவே ஆர்டர் பண்ணேன். பவர் ஆன் பண்ணதும் ஸ்க்ரீன் லோட் ஆகிறத பார்க்கலாம். பிரிண்டரில் உள்ள எல்இடி லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் பாட்டமில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் நாசில் அண்ட் பெட் டெம்பரேச்சர், பிரிண்டிங் ஸ்பீட், இசட் ஆஃப்செட் செட்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். கரண்ட் பிரிண்டிங் ப்ராக்ரஸும் டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் ஸ்க்ரீன் கரண்ட்லி எம்டியாக இருக்குது, ஏன்னா நான் SD கார்டை ப்ளக் பண்ணல. பிரிண்ட் ஸ்க்ரீனில் தான் SD கார்டில் உள்ள G கோட் ஃபைல், அதாவது பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபைலை செலக்ட் பண்ண முடியும். ரெடி ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனில் தான் எக்ஸ்ட்ரூடரோட XYZ ஆக்சிஸ் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் லெங்த் வர மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். தென் நாசில் அண்ட் பெட் டெம்பரேச்சரையும் செட் பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்க்ரீனில் PLA அண்ட் ABS ஃபிலமெண்ட் செட்டிங், பெட் லெவலிங் அண்ட் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. PLA ஃபிலமெண்ட்டோட நாசில் டெம்பரேச்சர் 200 டிகிரி அண்ட் பெட் டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ். ABS ஃபிலமெண்ட்டோட டிஃபால்ட் செட்டிங்கும் செட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பண்ணுற ஒரு விஷயம் பெட் லெவலிங். பிரிண்ட் பெட் அன்இவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. பெட் லெவலிங்கில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி லெவலிங், அதாவது மேனுவலாக பெட்டை லெவல் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆட்டோ லெவலிங். நம்ம மேனுவல் லெவலிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்க்ரீனில் 5 பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Z ஆக்சிஸ் ஆஃப்செட் செட் பண்ணுறதுக்கு, நாசிலுக்கும் பெட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறது. நான் அதை எண்டில் செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடர் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஒரு தின் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து நாசிலுக்கு கீழே பெட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பெட்டுக்கு பாட்டமில் உள்ள நாபை ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறது மூலயமா பெட் அண்ட் நாசிலுக்குள்ள டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும். நாசில் பேப்பரோட ஒரு சில வரைக்கும் நாபை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதே டைம் பேப்பரும் ஃப்ரீயாக மூவ் ஆகணும். ஸோ பேப்பரை ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் 3 ப்ரெஸ் பண்ணி சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். Same for point 4 and point 5. ஸோ 4 பாயிண்ட்ஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா சென்டர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் லெவல் ஆகிடும். சேம் ப்ராசஸை 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணிக்கிறது பெட்டர்.
மேனுவல் லெவலிங் முடித்ததும் நெக்ஸ்ட் ஆட்டோ பெட் லெவலிங். ஸோ இங்கே தான் எக்ஸ்ட்ரூடரில் உள்ள சிஆர் டச் Z ஆக்சிஸ் பொசிஷன் ஆட்டோ லெவல் பண்ணும். பிரிண்ட் பெட்டில் 16 பாயிண்ட்ஸுக்கு மூவ் ஆகி Z ஆக்சிஸ் பொசிஷனை செட் பண்ணிக்கும். ஒன்ஸ் ஆட்டோ பெட் லெவலிங் கம்ப்ளீட் ஆனதும் Z ஆக்சிஸ் ஆஃப்செட்டை செட் பண்ணிக்கலாம். Z ஆக்சிஸ் ஆஃப்செட்டுங்கிறது நாசிலுக்கும் பெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். ஆக்சிலரி லெவலிங்கை செலக்ட் பண்ணி பாயிண்ட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாசிலுக்கும் பெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி மேனுவல் லெவலிங்கில் நாசிலை பெட்டுக்கு க்ளோஸாக செட் பண்ணியிருந்தேன். பட் ஆட்டோ பெட் லெவலிங் Z ஆஃப்செட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் பெட் அண்ட் நாசிலுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனில் அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நாசிலை பெட்டுக்கு க்ளோஸாக கொண்டு வரணும். மேனுவல் லெவலிங் போலவே பேப்பரை ப்ளேஸ் பண்ணி டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்னோட பிரிண்டரில் Z ஆஃப்செட் -2.70 செட் பண்ணிட்டேன். டிபெண்ட்ஸ் ஆன் த பெட் பொசிஷன் Z ஆக்சிஸ் ஆஃப்செட் வேரி ஆகும். ஃபிலமெண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாசிலை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நான் வாங்கினது PLA ஃபிலமெண்ட் ரெட் கலர் ஏர் டைட் பேக்கிங்கில் இருந்துச்சு. திக்னஸ் 1.75 mm, வெயிட் 1 kg. ஃபிலமெண்ட்டோட நாசில் அண்ட் பெட் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபிலமெண்ட்டை ஸ்பூலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபிலமெண்ட் டிடெக்டரில் இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் எக்ஸ்ட்ரூடரில் உள்ள கிளிப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். ஃபிலமெண்ட் ஒரு தின் லேயராக வரதை நோட் பண்ணலாம். ஃபிலமெண்ட் பிளேஸ்மெண்ட்டை செக் பண்ண ரெடி ஸ்க்ரீனில் இன் அவுட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிஸ்டன்ஸை இன்புட் பண்ணுறேன். நம்ம இன்புட் பண்ண அளவு ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஃபைனலி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிண்டரோட வந்த SD கார்டை ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணியாச்சு. SD கார்டில் சாம்பிள் G-கோட் ஃபைல் பிரிண்டிங்க்கு அவைலபிளாக இருக்கும். அதில் ரேபிட் ஃபைலை சூஸ் பண்ணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எவ்ரி டைம் ஒரு நியூ பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஒரு வெர்டிக்கல் லேயர் பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிரிண்ட் ஏரியாவுக்கு ஒரு பார்டர் பிரிண்ட் ஆகும். ரீசன் என்னன்னா நம்ம பிரிண்டிங்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு, முக்கியமாக Z ஆக்சிஸ் ஆஃப்செட் செட்டிங்கை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் நாசில் பிரிண்ட் பெட்டை உரசும். ஸோ இது நாசில் அண்ட் பிரிண்ட் பெட்டை டேமேஜ் பண்ணும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் பிரிண்ட் ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகாது. ஸோ இதை மானிட்டர் பண்ணி பிரிண்டிங் ப்ராக்ரஸாக இருக்கும்போது கூட ஹோம் ஸ்க்ரீனில் Z ஆஃப்செட் செட்டிங்கை கரெக்ட் பண்ணலாம். பிரிண்ட் அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. லேயர்ஸ் எல்லாம் பக்காவாக பிரிண்ட் ஆகியிருந்துச்சு. நெக்ஸ்ட் SD கார்டில் இருந்த கேட் ஃபைலை சூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்தேன். அதோட அவுட்புட்டும் நல்லாவே வந்துருந்துச்சு. நம்ம பிரிண்டரோட XYZ ஆக்சிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்கமான்னு பார்க்குறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் XYZ கேலிப்ரேஷன் கியூபை பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. இதை பற்றின டீட்டெயிலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுவரை see you and take care.